காலை வணக்கம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போனானா. தன்னுடைய நண்பனிடத்துல தன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணானா. அந்த நண்பன் சொன்னானா, ஒரே நேரத்துல நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கலாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரத்துல மாறும், கவலைப்படாதன்னு சொன்னானா. ஆனா இந்த மனுஷனால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையாங்க. இரவு நேரம் ஆனதுனால அந்த நண்பன் கேட்டானா, நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு. அந்த மனுஷன் சொன்னானா, இங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தானே, கார்ல தான் வந்திருக்கேன், நான் பத்திரமா போயிருவேன்னு சொன்னானா. நண்பன் கேட்டானா, உன் காரோட ஹெட்லைட் இங்கிருந்து உன் வீடு வரைக்கும் வெளிச்சம் காட்டுமான்னு. அதற்கு அந்த மனுஷன் சொன்னானா, இங்கிருந்து என் வீடு வரைக்கும் எப்படி வெளிச்சம் காட்டும், நான் கார் ஓட்டி கொண்டு போகும் பொழுதே கொஞ்ச தூரத்துக்கு வெளிச்சம் காட்ட காட்ட அப்படியே நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொன்னானா. அதற்கு அந்த நண்பன் சொன்னானா, நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படித்தான். ஒரே நேரத்துல அநேக காரியங்களை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நம்ம ஜெபத்தோட ஏசப்பாவோட துணையோட ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் அருமையா இருக்கும்னு சொன்னானா. ஆமாங்க, இந்த காலை வேளையில நீங்களும் அநேக காரியங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து கவலையோட இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று. ஆமாங்க, கவலை நமக்குள்ள ஒரு சோர்வை தான் உண்டாக்குமே தவிர, கவலைப்படுறதுனால நம்ம சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. ஆகையினால வேதம் நமக்கு சொல்லுகிறபடி நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்துல ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துவோங்க. ஏசப்பாவோட துணையோட ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாருங்க, கைவிட மாட்டாரு. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, அநேக காரியங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கவலையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, கவலைப்படுகிறதுனால அப்பா எங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை எங்களால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தில் உமக்கு தெரியப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.